Praise, praise the Lord. Amen. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Thank you, Jesus. Praise you, Jesus. Glory to you, Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஓ ஜீசஸ், ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஹalleluya, glory 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 glory. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமப்பா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. இந்த வேளையில அப்பா சில விண்ணப்பங்களை நாங்கள் ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே ஏறெடுத்தோம். கர்த்தர் கிருபையாய் அந்த காரியங்கள் மேல எல்லாம் நீர் உத்தரவு அருளி ஆண்டவரே ஒரு சமாதான போக்குகளை நீ தர வேண்டும் என்று ஒரு முறை கூட இயேசுவே உம்மை ஸ்துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கனம் செலுத்தி உம்முடைய நாமத்தை மதித்து உயர்த்தி இந்த வேளையில நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹalleluya. நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. க்ளோரி 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 க்ளோரி. எங்களை பாதுகாத்து கொள்ளுகிற தேவன் இயேசுவே, இந்த வேளையில உடைய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் பெற்றோர்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் கர்த்தர் இந்த ஜெப வேளையில நீர் பகிர்ந்தளித்து எங்கள் மூலமாய் கூட நாங்கள் ஒருமித்து மன்றாடின இந்த சமயத்துல கூட நீர் அப்படி செய்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. Amen, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you, Jesus. Amen. உம்முடைய சமூகம் எங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிற ஒரு சமூகமாய் இருக்கிறது. எங்கள் தேவைகளை, விண்ணப்பங்களை நாங்கள் ஒருவருக்கொருவர் தெரியப்படுத்தி ஊக்கமாய் ஒருவருக்காய் ஒருவர் ஜெபிக்கிற ஒரு சமூகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகள் கடந்து வருகிற ஒரு சமூகமாய் இருக்கிறது. இதோ இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா காரியங்களையும் இறக்கி வைக்கிறோம் அப்பா. இயேசுவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த வேளையில எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஏறெடுத்து வைக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Jesus. Glory to God. Glory to God. Amen. Amen. இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு கூட எங்கள் இருதயம் ஆண்டவரே அதை கவனிக்கும்படிக்கு வார்த்தைகளை ஆண்டவரை உட்கொள்ளும்படிக்கு கர்த்தர் இந்த வேளையில எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உடைய வார்த்தைகளை கேட்டு நிற்கிற இந்த சமயத்துல தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒரு கொள்ளை பொருள் போல நாங்கள் ஆண்டவரை அனுபவிக்க எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் இந்த வேளையில எங்களுக்கு அவகாசமாய் கர்த்தர் வைத்திருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காணப்படணுமே அப்பா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், பூரணமாய் தாழ்த்தியும் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you, praise you, Lord.
Amen. Praise the Lord. Hallelujah. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா. Jesus, hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை பாதிப்பில்லை, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன், மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, நல்மெய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன், உம்மை தானே பின்தொடர்ந்தே உம் தோளில் நான் இருப்பேன், துதித்து துதித்து
மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நாங்கள் பாடுவோம். Amen. Hallelujah. Stodram, stodram, stodram. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Stodram. Glory to God. Amen. Amen. Hallelujah. Stodram, stodram, stodram. Glory to God. Amen. Hallelujah. Stodram, stodram, stodram. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Jesus. நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய மெய்ப்பர், நம்முடைய நம்பிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய குரல் கேட்கும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய இன்பமான சத்தம் நம்மை நீ ரூபவதி என்று நம்மை நோக்கி கூப்பிடுகிற, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று நம்மிடத்துல இடைபடுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் கூட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. நாம் ஒரு பக்கம் நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய மீறுதல்களை, நம்ம புத்தியினங்களை, ஞான குறைவுகளை, நம்மளுடைய லௌகீகமான நினைவுகளை, அவபக்திகளை நினைத்து வருந்தி தேவ சமூகத்தில் வருகிற போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்த்து நீ ரூபவதி என்று இடைபடுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய மனவாட்டியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியான சபையை நோக்கி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ பரிசுத்தம் பண்ணப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்று நம்மை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை சிநேகித்தும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வளவு எளிதாய் நம்மை அவர் விட்டு விடுகிற தெய்வம் அல்ல. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Amen. இன்றைக்கு நம்மோடு அப்படித்தான் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருக்கு ஒரு தீராத அநாதி சிநேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. Amen. நானும் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. Praise the Lord. Amen. Glory, 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 glory. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. Stodram, stodram, stodram. Amen. Hallelujah. கர்த்தருடைய வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. தேவ பிரசன்னத்தினாலே நாம் இருக்கிற பகுதிகள் இந்த வேளையில நிரம்புகிறது. உரபல ரிபப ஷபரிப கரபல துடபரி அந்தராதனஷ்யா. Glory, 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 glory. கர்த்தருடைய அனுகூலமான கரங்கள் நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் நீட்டப்பட்டு இருக்கிறது. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் இந்த ராத்திரி வேளையில கடந்து வருகிறது. உரபல ரிபப ஷபரிப கரபல. Thank you, Jesus. Glory, 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 glory. நான் உன்னை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தாயின் வயிற்றிலே நீ உருவாகும் முன்னமே நான் உன்னை அறிந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்.
ஆமென். என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உரபல ரிபப ஷபரிப கரபல துரபல ரிப கரபல தியந்தராதனஷ்யா. Glory to God. Amen. Praise the Lord. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹalleluya. உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். ஹalleluya. Glory to God. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Glory. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். ஏழாவது வசனத்தை கூட நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 34:7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். Hallelujah. Glory to God. Amen. Thank you, Jesus. அதற்கு முந்தின வசனத்துல இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. இதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்கிற கிரியையாய் இருக்கிறது. Amen. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான் என்று சொல்லுகிறான். Amen. கர்த்தர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு அவனுக்கு ஒன்று அல்ல இரண்டு அல்ல, அவனுக்கு நிறைய இடுக்கண்கள் இருந்தது. அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை நீங்களாக்கி கர்த்தர் அவனை இரட்சித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. இந்த வார்த்தைகள் இன்றளவிலும் இன்றைக்கு மாத்திரமல்ல, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நமக்கும் அவகாசமாய் நாமும் அதை அபியாசப்படுத்திக் கொள்ளும்படிக்கே நமக்கு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இன்று இரவு நம்மோடு கூட இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தியானிக்கும்படி அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Amen. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பயந்தவர்கள் அல்லது தேவ ஜனம் ஒரு இக்கட்டுல, ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் அகப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஒன்றோ இரண்டோ தெரியல. அவர்களுக்கு அவர்களை பிடித்து வைத்திருக்கிற சில பயங்கரங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு விரோதமாய் சில காரியங்கள் இருக்கிறது. அவர்களை தடுமாற பண்ணுகிற சில செய்திகள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற போதிலும் கர்த்தருடைய தூதன் அந்த ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கிற தேவ ஜனத்தை கர்த்தருடைய தூதன் கடந்து வந்து பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. Glory to Jesus. Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு கூட்ட ஜனம் அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வேகமாக இன்னும் ஒரு 10-15 நிமிடத்துல நாம் பார்த்து முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் கவனமாய் நம்ம வேகமாய் விரைவாய் பார்க்க போகிறோம். அதனால கவனமாய் இந்த வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். 1 Samuel 7 first 3 verses. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்.
புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Amen. இந்த இடத்துல கர்த்தருடைய பெட்டி என்று சொல்லப்படுகிற போது நமக்கு தெரிய வேண்டும், கர்த்தருடைய பெட்டி கர்த்தருக்கு ஒரு அடையாளமாய், திருஷ்டாந்தமாய், ஒரு ஒப்பனையாய் அது இருந்தாலும் அந்த சமயத்துல அது ஒரு பெரிய அடையாளமாய், கர்த்தருடைய பெட்டி இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் கடந்து வருகிறதும், மகிமையின் மேகம் கடந்து வருகிறதும், அது ஆசீர்வாதங்களை அதை கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்கிறதுமான ஒரு கர்த்தர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில இருந்தா என்னவோ அதற்கு அடையாளமாகவே பழைய ஏற்பாடு என்று வருகிற போது நிழலாய் எழுதப்பட்டதா இருக்கிறதுனாலே அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. சிலர் அதை அது ஒரு விக்கிரகத்திற்கு ஒப்பாக நம்ம நினைக்க முடியாது. அது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நிழலாய் ஒப்பனைகளாய் எழுதப்பட்டவைகள். அதிலே பல ஆவிக்குரிய திருஷ்டாந்த அர்த்தங்களும் இருக்கிறதை நாம் அறிவோம். ஒரு கர்த்தருடைய பெட்டி என்று வருகிற போது வேத வல்லுநர்கள் அல்லது கர்த்தருடைய வெளிப்பாடுகளோடு, பரிசுத்தாவின் வெளிப்பாடுகளோடு அநேகர் அதை தியானித்து இருக்கிறதை நாம் அறிவோம். அல்லேலூயா. அதுல கர்த்தத்துவங்கள் நிறைந்ததான கர்த்தருடைய பெட்டி. இப்ப கர்த்தருடைய பெட்டி எங்க? கீரியோத்யாம் ரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல இருக்கிற அமினதாபின் வீட்டுல கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்தியரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Amen. Glory to God. அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்கிறது? இது இப்ப ப்ராப்பரா இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, இது இன்னொரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது அபினதாப் என்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுல ஒரு இடத்துல வைக்கப்பட்டு அது இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. அவனுடைய வீட்டில கொண்டு அது வைக்கப்பட்டு இருக்கிறது தவிர அது பாதுகாப்பாய் கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. ஆனாலும் ஆமென், கர்த்தருடைய ஜனங்கள் அதை அபியாசப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, கர்த்தருடைய ஜனங்கள் அதனாலே ஆசீர்வதிக்கும்படிக்கு ஒரு சூழல் இல்லாமல் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனம் அதை சரியானபடி அதற்கு உரிய கணம், அதற்குரிய மகிமையை அவர்கள் செலுத்த தவறியதினாலேயோ அல்லது பல காரியங்கள் இருக்கிறதை நாம் அதற்கு முந்தின அதிகாரங்களிலே பார்க்க முடியும். பிலிஸ்தியர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள், பிறகு அது மீட்கப்பட்டது. இப்படிப்பட்ட பல காரியங்கள் நடந்து ஏறினதை நாம் பார்க்க முடியும். இப்போதைக்கு இஸ்ரவேல் ஜனம் அதை அனுபவிக்க முடியல. ஆனா அவர்கள் புலம்பி கொண்டு அழுது கொண்டு காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நினைத்துதான் அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆமென். 3வது வசனத்துல நாம் பார்க்கிற போது இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி சாமுவேல் தீர்க்கதரிசி இப்ப பேச தொடங்குறான். என்ன சொல்றான்? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. பாருங்க, கர்த்தரை நினைத்து புலம்புகிறவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் தான். ஆனால் இவர்கள் நடுவில் என்ன காணப்பட்டது? அந்நிய தேவர்கள் காணப்பட்டார்கள். அந்நிய தேவர்களுடைய விக்கிரகங்களும் அதன் சம்பந்தப்பட்ட மேடைகளும் அமைக்கப்பட்டு இருந்திருக்கும். அவைகளை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி கற்றுக் கொடுக்கிறான். அப்ப ஒரு பெந்தேகோஸ்தே ஊழியம் என்று வருகிற போது, ஒரு ஆவிக்குரிய ஊழியம் என்று வருகிற போது தேவ ஜனத்திற்கு முதலாவது கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்ன? ஆராதனை. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய ஆராதனையை தான் என்றைக்கும் பெந்தேகோஸ்தே ஊழியங்களில பிரதானப்படுத்தி கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா.
இன்றைக்கு ஆராதனையின் முறைமைகளை எல்லாம் பார்க்கிற போது அதுல தேவ பிரசனம் இருக்கிறது உண்மைதான், தேவனுடைய தொடுதல் இருக்கிறது, கர்த்தருடைய ஒரு ஒரு அழகான ஒரு 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 காட்சி அல்லது ஒரு தோற்றம் காணப்படுகிறது உண்மைதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் வல்லமையாக ஆவிக்குரிய ஆராதனைகள் என்று வருகிற போது அது சற்று குறைவாகவும் அங்கெங்கேயும் எல்லா பகுதியிலையும் இல்லாதது போலதான் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனத்திற்கு தேவதாசர்களும் பரிசுத்த ஆவியானவரும் எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? ஆராதனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. முதல்ல இஸ்ரவேல் ஜனம் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஆனால் புலம்பல் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது இல்ல, ஆனால் ஆராதனை, ஆவிக்குரிய ஆராதனை தேவனை பிரியப்படுத்துகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது இங்க தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? உங்கள் நடுவில் இருக்கிற மற்ற எல்லா காரியத்தையும் எடுத்து போடுங்க. ஆமென். உங்கள் நடுவில் சில பழைய நம்பிக்கைகள் இருக்கு. இங்கே விக்கிரகங்கள் என்று இருந்தாலும், தேவர்கள் அந்நிய தேவர்கள் என்று இருந்தாலும், நம்ம ஒருவேளை வீட்டுல அந்நிய தேவர்களோ அஸ்துரோத்தோ எதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு இன்னமும் பழைய சுபாவங்கள், பழைய தன்மைகள், பழைய அந்த ஒரு பாரம்பரிய அனுபவங்கள், இதனாலே நமக்கு சில நம்பிக்கைகளோ அல்லது பயங்களோ கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்ப ஆராதனைக்கு வருகிற போது, ஆவிக்குரிய ஆராதனைக்கு வருகிற போது, அந்த பெந்தேகோஸ்தே ஆராதனை என்று வருகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய சுபாவங்களும் பழைய பாரம்பரிய தன்மைகளும் மாற்றப்படுகிறது. ஆமென். என்னுடைய வாழ்விலே நான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் சொல்ல வேண்டுமே ஆனால், நான் ஒரு பாரம்பரிய ஒரு அனுபவத்துல பிறந்த ஒரு கிறிஸ்தவனாய் வளர்ந்திருந்தாலும், பக்தியுள்ள ஒரு குடும்பம் தான், கர்த்தரை விரும்புகிற நேசிக்கிற ஒரு குடும்பம் தான் இருந்தாலும், சிறு வயதுல இருந்தே கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனுஷனாகத்தான் நான் வளர்ந்தேன். ஆனாலும் ஒரு காலம் வந்தபோது நான் தேவனுடைய சபைக்கு அழைத்து வரப்பட்டேன். ரட்சிப்பின் வாசல் எனக்கு திறக்கப்பட்டது. கர்த்தருடைய தாசன், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அநேக ஆராதனைக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். அல்லேலூயா. வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆராதனைனா என்ன என்பதை கற்றுக்கொள்ள தொடங்குகிற போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்நிய தேவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு பழைய பாரம்பரியத்தின் வழக்கங்களும் பழைய பாரம்பரியத்தின் தன்மைகளும் அதனுடைய பிடிப்புகளும் அதனுடைய சில காரியங்களும் என்னை விட்டு அகன்றதை நான் நன்றாக உணரத் தொடங்கினேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்களிலேயும் விசுவாசிகளாகிய தேவ ஜனத்திற்கு கர்த்தர் அதே அனுபவங்களை கொடுத்து வருகிறார். ஆமென். அதிலே நாம் இன்னமும் விரைவுபடவும் இன்னமும் துரிதப்படுத்தவும் வேண்டும் என்பது ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டு, அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். ஆராதனையின் அனுபவம் நம்ம வாழ்க்கையில பெருகுகிற போது சத்துருவின் வல்லமைகளில இருந்து நாம் விடுதலை பெற தொடங்குவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். Glory to Jesus. Praise the Lord. நல்ல அபிஷேகத்தில் நிரம்புகிற ஆராதனை, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி, hallelujah, glory to God, hallelujah, thank you Jesus, தேவனை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆமென், அவருடைய பிரசன்னத்துல லெகித்து அனுபவித்து காணப்படுகிற ஆராதனை. இப்படி ஆராதனையில நாம் பெருகுகிறவர்களாய் காணப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதற்காக நாம் பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் வாஞ்சிக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பைபிள் ஸ்டடி நம்ம செய்யறோம். இந்த மாதிரி நிறைய வசனங்களை போதிக்கிற அனுபவங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு எப்போதுமே என்ன ஒரு வருத்தம் இருக்கும்னா, நம்ம எவ்வளவோ பைபிள் ஸ்டடி அதெல்லாம் ஆன்லைன்ல பண்ண முடியுது, ஆனா ஆராதனையே நம்ம சரியா பண்ண முடியலையே. நம்ம ஆராதனை நம்ம சேர்ந்து ஒரு இடத்துல கூடி தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதனை செய்து அதுல பழகி அதுல தேறி
நாம் ஒரு கூட்டமாய் வர வேண்டும். ஆமென். ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்ம போகிற சபைகள்ல அந்த அனுபவங்கள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஆனாலும் நம்ம தனிப்பட்ட ஜீவியத்திலேயும் நம்ம வீட்டில குடும்பத்தாராக இருக்கிற போதிலும் கூட இதை நாம் செய்து அதிகமாய் நாம் அதில தேறினவர்களாக வளர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. 4வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனை என்பது ஒரு மகிமையான ஒன்று. நம்ம பாடினோம், மகிமையின் நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. அந்த மகிமையின் நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் அந்த பரிசுத்த ஆராதனையிலே கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. 5வது வசனத்துல, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. ஆராதனை வந்துருச்சு. கர்த்தர் கிரியை செய்ய தொடங்கிட்டாரு. தேவனுடைய தாசனுக்கு இங்கே சில உத்தரவுகள் வர தொடங்குகிறது. அவன் ஏவப்படுகிறான். அவன் என்ன செய்ய தொடங்குறான்? ஜனங்களை மிஸ்பாவிலே கூட்ட தொடங்குகிறான். அவன் ஜனங்களை மிஸ்பாவிலே கூட்டின பிறகு அன்றைய தினம் அவர்கள் உபவாசம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக இவ்வளவு நாள் புலம்பினாலும் இப்பொழுதுதான் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, ஆராதனை செஞ்சுட்டாங்க. இப்ப கர்த்தருடைய சமூகத்துல தங்களை நிதானிக்க தொடங்குறாங்க. புலம்பல் வேறு, ஆனால் தன்னை நிதானிக்க தொடங்குறாங்க. தாங்கள் வாழ்க்கையில தவறின காரியம், தங்கள் கர்த்தருக்கு கனம் செலுத்தாதபடி போன காரியம், இப்படி அல்லது சில தவறான ஒரு உபதேசங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த காரியம், அல்லது நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில மிஸ்டேக்ஸ் ஒவ்வொரு நாளும் செய்கிறவர்கள் தான். ஆமென். ஏதோ ஒரு பெரிய பாவம் என்று அல்ல, சிறு சிறு தவறுகள், நம்மளுடைய மிஸ் ஜட்ஜ்மெண்ட், மிஸ்டேக்ஸ், அங்கங்க நம்மளுடைய மிஸ் கிவிங்ஸ், இப்படி நிறைய இருக்கு. ஆனால் மிஸ்பாவில அதற்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கு. மிஸ்பாவில் என்ன நடக்குது? ஒருவன் தன்னை நிதானிக்க தொடங்குறான், ஒருவன் மனம் திரும்ப தொடங்குறான், ஒருத்தன் கர்த்தரை நோக்கி தாங்கள் செய்த காரியங்களை எண்ணி பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆஹா, நம்ம இப்படி பேசிட்டோமே, ஆஹா இப்படி நம்ம நினைச்சிட்டோமே, மனசுல இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சிட்டோமே, இப்படி நம்ம இந்த காரியத்துல வேற மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டோமே, இப்படி நம்ம புரிந்து கொள்ளாம நடந்துகிட்டோமே, இப்படி சமாதான குறைவா நம்ம வார்த்தையை விட்டுட்டோமே, இப்படி ஒரு மாதிரி ஈகோவா சுத்தி திரிந்தோமே, ஏன் இதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் நம்ம கைவிடுவோம் அப்படின்னு உணர தொடங்குகிறார்கள். ஹல்லேலூயா. Glory to Jesus. ஒரு முறை அல்ல, நமக்கு ஆராதனையின் அனுபவங்களுடைய போக்குகள் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம எப்போதுமே இருதயத்துல கர்த்தருக்கு முன்பாக நம்மையே நாம் நிதானிக்க உதவுகிறதா இருக்கும். அல்லேலூயா. நம்மையே நாம நியாயம் தீர்த்தால் நாம நியாயம் தீர்க்கப்படோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மையே நாம நிதானித்து நியாயம் தீர்க்கிற ஒரு அனுபவம் தான் மிஸ்பாவிலே உண்டாகிறது. இது ஆவிக்குரிய ஜனத்திற்கு உரிய ஒரு அனுபவமா இருக்கிறது. அல்லேலூயா. Glory to Jesus. அதற்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், பயந்து, இவர்களுக்கு இன்னும் என்ன இருக்கு? பயம் இருக்கு. சத்துருக்களை நினைத்து பயம் இருக்கு. இப்ப இவர்கள் சாமுவேலை நோக்கி ஜெபிக்க சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசியின் இடத்துல ஜெபிக்க சொல்லுகிறார்கள். சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல
சத்துருவின் மேலே நமக்கு ஒரு ஜெயம் உள்ளது என்பதையும் காண்பிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆராதனை, மனம் திரும்புதல் அல்லது தன்னையே ஒருவன் நிதானித்து அறிந்து கொள்ளுதல், ஆமென், தன்னையே ஒருத்தன் நியாயம் தீர்த்து கொள்ளுதல், இப்படி தனக்குள்ளேயே விசாரித்து தன்னையே அவன் அறிந்து கொள்ளுகிற அனுபவங்கள், ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே நடக்க தொடங்குகிறது. 10வது வசனத்திலே, சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். அல்லேலூயா. சத்துரு விடல, நெருங்கிக்கிட்டே தான் வரான். ஆரா புலம்பும் போதும் நெருங்கிதான் இருந்தான். அவன் அப்பவே அவர்களுக்கு விரோதித்து தான் இருந்தான். ஆராதனை செய்யும் போதும் அப்படிதான் இருந்துச்சு. ஜெபம், மனம் திரும்பினார்கள், ஜெபம் பண்ணினார்கள், எல்லாம் நடந்து அப்படியே தான் இருக்கு. இது மாறவே மாறாதா என்று அல்ல. அல்லேலூயா. இந்த விசுவாச ஜீவியத்துல தேறி வர 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 பெரிய ஜெயங்கள் உண்டாக தொடங்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதை கண்டு நம்மளுடைய கண்கள் பூரிப்பா. இங்கே அப்படிதான் நடக்க தொடங்குது. சத்துரு தொடர்ந்து பிடித்து வருகிறான். வருகிற போது நெருங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் அடுத்த வரியிலேயே கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. அல்லேலூயா. எப்படி? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. அப்ப நாம் என்னதான் செய்யணும்? நமக்குள்ளே தெய்வ பயம் நமக்குள்ளே காணப்படும். அப்பதான் நம்ம என்ன செய்வோம்? நாம செய்யற ஒவ்வொன்னுத்தையுமே ஒரு 2-3 தடவை யோசனை பண்ணி பார்ப்போம். இப்படி நம்ம செய்யறதுல ஒரு துணிகரம் இருக்கா? நம்ம யாருடைய ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளாமல் இதுல இறங்கிட்டோமா? ஒருவேளை நம்ம இன்னமும் சீஷத்துவத்துல நம்ம அதிகமாய் ஒப்பு கொடுத்துட்டு தான் நம்ம இந்த காரியமாய் கர்த்தருடைய காரியமாய் வந்திருக்கணுமோ? இப்படி எல்லாம் நிதானிக்க தொடங்கும். அப்பதான் நமக்கு என்ன இருக்கும்? அதான் தெய்வ பயத்தின் அடையாளம். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கிற போது நாம் என்ன செய்ய தொடங்கிறோம்? நம்மையே நாம் மனம் திரும்ப தொடங்குவோம், எண்ணி பார்க்க தொடங்குவோம். we will realize, amen, நம்ம செய்யற ஒவ்வொரு செயலையும், பேச்சையும், நடந்து கொள்ளுகிற விதங்களையும், இருதயத்துல தோன்றுகிற எண்ணங்களையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அத அலசி ஆராய்ந்து பார்க்க தொடங்கும். அல்லேலூயா. அப்படியே ஆராய்ச்சி செய்துகிட்டே இருக்கிறதுக்காக இல்ல, ஆனா ஆண்டவரே இப்படி செஞ்சுட்டோமே அப்படின்னு நினைச்சாலே போதும். நம்ம இப்ப வழிகளை மாற்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் நமக்கு ஜெயங்களை கொடுக்க தொடங்குவார். அல்லேலூயா. நமக்கு அந்த ஒரு பயம் மாத்திரம் இருந்தா போதும், தெய்வ பயம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர்களுக்கு தான் எந்த விடுதலை உண்டு? கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் என்கிற அந்த பெரிய ஒரு விடுதலை யாருக்கு உண்டு? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? அவருடைய உபதேசங்கள், அவருடைய வார்த்தையின் வெளிச்சம், இதை கொண்டு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை நிதானித்து அறிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுல ஆவிக்குரிய ஒரு மென்மையான காரியம் தானா இது? இது நல்லது கெட்டது மாத்திரம் இல்ல. நல்லது கெட்டது நமக்கு எப்போதுமே தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனா இது அப்படி இல்ல. இது ஆவிக்குரிய மேன்மை உள்ளதா? இதுல கர்த்தருக்கு பிரியம் உண்டா? இது ஆவிக்குரிய ஒரு தாகத்தோடு தான் நம்ம இதை செய்யறோமா? இப்படி காரியங்களை நாம் நிதானிக்க தொடங்குவோம். ஆமென். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்காரியும் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்து. இப்ப தைரியம் வந்துருச்சு இஸ்ரவேல் ஜனத்துக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு கிரியை செய்த பிறகுதான் ஒரு தைரியம் வரும். சில சமயத்துல நம்ம பயத்தோட இருக்கும் போதே நாமே போய் அதை செய்தோம்னு நினைக்க கூடாது. கர்த்தருடைய கிரியை ஒண்ணு அதுல வெளிப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து
மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய பெலிஸ்தருக்கு விரோதமாய் இருந்தது. கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிப்போம். நேரம் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. கர்த்தர் நமக்கு வைத்திருந்த வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொண்டோம். ஒரு வாரங்களில கர்த்தருக்கு சித்தமானால் இன்னமும் அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி, Amen. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you Jesus. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஹுரபலா ரிபபா ஷபரிபா கரபலா. Amen. Thank you Lord. Hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Amen. 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 Praise the Lord. Hallelujah. 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 சாமுவேல் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. எபினேசர் என்று மிஸ்பாவுக்கும் ஷேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை சாமுவேல் நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அவன் அதை எபினேசர் என்று அழைத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கும் கூட ஒரு ஜெயத்தை இம்மட்டும் கொடுத்து வந்திருக்கிறார். இனிமேலும் அவர் கொடுப்பார். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நம்மை அவர் நடத்துவார். கர்த்தருடைய பலத்த பெரிய கிரியைகளை இந்த நாட்களில் நாம் கண்களால கண்டு சாட்சி கொடுக்க போகிறோம். ஹுரபலா ரிபபா ஷபரிபா கரபலா. ஆமென் ஜீசஸ். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில, ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென், ஆமென், ஆமென். தெய்வீக பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு இந்த வேளையில சூழ பாளையம் இறங்கி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அனுப்பின ஒரு தூது போல இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தைகள் நமக்கு கடந்து வந்திருக்கிறது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் இக்கட்டுகள் இடுக்கண்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய தூதன் சூழ பாளையம் இறங்கி அவருக்கு பயந்தவர்களை ஹல்லேலூயா அவர் விடுவிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.